இனிமேல் திருமணமாகி குழந்தை பெற்றெடுக்கிறவர்கள், குழந்தையினுடைய தாத்தா அம்மாச்சி அவர்களுடைய பேரன் பேத்தி, இனிமே வாலிப வயது வந்து அடுத்த திருமணத்துக்காக காத்து இருக்கிற எல்லாருக்கும் இந்த காரியங்களையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யாருக்கு யார் குழந்தை பிரதிஷ்டை பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்களாம் ரோம கத்தோலிக்க சபையில் இருந்துட்டு வந்தோம். பாரம்பரிய சபை, ஏதோ போவோம் வருவோம். அங்கே ஆவியான இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுங்க, 2வது அதிகாரம். இதெல்லாம் உங்கள் உறவுகள்கிட்ட போய் சொல்லுங்கள். ரசிக்கப்படாத உறவுகள் இருப்பாங்க, நாளைக்கு வேறு வருவாங்க, லாரன்ஸ் ஃபாதருடைய உறவுகளாம். அவங்கள்டெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லணும். வாசிங்க 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நானே வாசிக்கிறேன், நேராக போடுமா. 2:24 லூக்கா. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சலையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலேமை கொண்டு போனார்கள். குழந்தை அந்த காலங்களிலே பிறந்தால் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை. அது யூதர்கள், தேவனுடைய ஜனங்கள் அதை கடைபிடித்து வந்தார்கள். 8வது நாள். அப்போ வசதியாக இருக்கிறவங்க காளை கொண்டு போவாங்க, நடுத்தரவாதிகள் ஆடு கொண்டு போவாங்க, ஏழை ஜனங்கள் என்ன இருக்கு கையில்? ஆமாம், அதே தெரியுது. மரியாளும் யோசேப்பும் எப்படிப்பட்ட குடும்பம்? ஏழையில் தருத்திரப்பட்ட குடும்பம். ஏழை வேற, தருத்திரம் வேற. அப்போ அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போனாங்க? இவ்வளவு வாசித்தான் சொல்ல மாட்டேங்குது. எருசலேம் அந்த காலம். இப்போ நம்மளுக்கு எது எருசலேமு? அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு திருச்சபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், ஊழியக்காரர், அது இருக்கக்கூடிய சபை தான் எருசலேம். அப்போ எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம் வந்து சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, விடுதலை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நகரம்தான் எருசலேம். இன்று நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிற இந்த கல்வியின் திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தினுள் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவரால் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற திருச்சபை தான் திருச்சபை. ஆகவே அங்கே எருசலேமை கொண்டு போனார்கள். அப்பொழுது 25வது வசனம், சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அந்த மனுஷன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும். இஸ்ரவேலின் ஆறுதல்னா இயேசு கிறிஸ்து வருவார், அவரை பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு ஆவியானவர் அவனுக்கு திருவுளம் பற்றி இருந்தார். அது மட்டுமல்ல, அவன் மேல் யார் இருந்தா? பரிசுத்த ஆவி இருக்கிறவன் இடத்துல தான் குழந்தையை கொடுத்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், பேர் கொடுக்க வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேருக்குன்னு சபையில் இருக்குது. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஆண்டு வார்த்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு திருச்சபைகள் ஏராளமாக தோன்றிடுச்சு. அது தோன்றிட்டு எப்படியாவது ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்கிறது தான். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவி படி நடக்கிறார்களா, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்களா? அவர்கள் கரத்திலே தான் உங்கள் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையான ஆசீர்வாதம் கடந்து வரும். தெரியுதா? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியில் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அவன் ஆவின் ஏவுதலினாலே, இருதயத்தில் அவனுக்குலாம் ஆவியான இருந்ததுனால, ஏவுதனால நீ தேவாலயத்துக்கு போ, அங்கே என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன், அவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் நீர் வாங்கி அதை ஆசீர்வதி என்று ஆவியானவர் சொல்லியிருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தாப்பனுமார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் 28வது வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து. அல்லேலூயா. ஒரு குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு தேவ மனிதன் பரிசுத்தால் நிரப்பப்பட வேண்டும். அவன் தேவனுடைய வார்த்தையை உடையவனாக இருக்க வேண்டும்.
அவன் தேவனுக்கு பயபக்தியாக இருந்து ஊழியம் செய்ய வேண்டும், சாட்சியுள்ள ஊழியம் செய்ய வேண்டும். அவனிடத்துல தான் குழந்தை என்ன செய்யணும், கொடுத்து நீங்கள் பெயர் வைக்கிறதோ அல்லது பிரதிஷ்டை பண்ண வேண்டியதோ அல்லது ஐயா நீ என் குழந்தையை ஆசிரியர் சொல்கிறதோ அப்படி இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த குழந்தையை ஆசிரியத்து அந்த குழந்தையை வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை போல கர்த்தர் என்ன செய்வாரா, தேவன் உயர்த்தி மகிழ்வார். அல்லேலூயா. புரியுதா? இப்போ யாருக்கிட்ட என்ன செய்யணும், குழந்தைய பிரதிஷ்டை பண்ணணும். பரிசுத்த ஆவி அவர்கிட்ட இருக்கா? அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனா? சாட்சியுள்ள ஊழியம் செய்கிறாரா? விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறாரா? கிறிஸ்துவை போல வாழ்கிறாரா? சத்தியத்தை நல்லா சொல்கிறாரா? அதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யணும், குழந்தையை நீங்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். நான் சொல்லலை, வேதம் சொல்றதை நான் உங்களை எடுத்து சொல்கிறேன். அல்லேலூயா. அடுத்து உபவாமம். பெற்றோர்கள், அம்மாச்சிமாருங்க, தாத்தாமாருங்க, பிள்ளையை வளர்க்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உபவாமம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறது மட்டுமில்லை, அந்த குழந்தை வளர வளர அறிவு வர வர அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா, இஸ்ரவேலே நீ கேள் அப்படின்னா என்ன தான், இஸ்ரவேல்னா தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கேள் என்னது, நம்முடைய தேவனை கர்த்தர் ஒருவரே, ஆண்ட கடவுள் ஒருவரே. இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடணும். அடுத்து, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ முதலாவது, கர்த்தர் ஆண்டவர் என்னை படைத்தார், என்னை சிருஷித்தார், என்னை சிறுபிள்ளையாக என் பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள், ஆலயத்தில் போய் என்னை பிரதிஷ்டை பண்ணாங்க அல்லது பேர் வைத்தாங்க, அதற்கடுத்து என்னை வளர்த்தாங்க. இன்றைக்கி நான் இந்த நிலையில் வந்தது காரணம் பூரா என் தேவனை கர்த்தர். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வேர் ஊன்ற அளவுக்கு அந்த குழந்தை முதலாவது யாரை வைக்கணும் சொல்லுங்களே, கர்த்தரை. அந்த அளவுக்கு யார், தாய் தகப்பனும் அம்மாச்சி தாத்தாமார்களும் உறவுகளும் அந்த குழந்தையை தூக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம் இயேசுவே அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு காதில் தெரிய மாதிரி அறிவிக்கணும். அடுத்து பாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையில் உன் இருதயத்திலே. அப்போ என்ன, வாயினால் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தரே சொல்கிறார், குழந்தையை வளர்க்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிற பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இடத்திலையும் வீட்டிலையும் வந்து தங்கி தாபரித்து உங்கள் வேலையில செய்யுங்க. ஓய்வு நேரத்தில் அங்கங்கே போகாமல் பிள்ளைகளையும் அந்த வாலிப பிள்ளைகளும் தங்கச்சிகளும் ஆண்டவருடைய ஊழியக்காரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியான அவர்களுக்குள்ள அபிஷேகம், அவர்களுடைய கிருபை, அவர்களுடைய தாழ்ந்துக்கு வரங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யும், கடந்து வர பண்ணும். இதுதான் சத்தியம். ஆனால் நம்ம வாரத்துக்கு என்ன எங்கே வரோம், ஒரு முறை தான் வாரம், இங்கே வந்துட்டு ஆராதனை போயிடுறோம். அதையும் அவங்களையும் கர்த்தர் ஆசிக்கிறார், நேசிக்கிறார். எல்லாரையும் காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் நல்ல காட் பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தப்படணும்னா, பரிசுத்த அபிஷேகத்தில் எப்பொழுது இருக்கணும்னா, உலகத்தை வெறுக்கணும், உன்னதமான இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்து வாழணும், இயேசு போல வாழணும்னா, அனுதினமும் கர்த்தரை குறித்து இதயத்தில் நினைக்க வேணும்னா, என்னுடைய சபை, என்னுடைய ஊழியக்காரர், இவங்களை வழி நடத்துகிற கர்த்தர் இயேசு, நான் என்ன செய்யணும் எதிர்காலத்தில், இப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் இருக்க மாட்டான், எங்கே ஓடி வருவான், இங்கே வருவான். அவன் வரமாட்டான், ஆவியானவர் என்ன செய்வார், புஷ் பண்ணி தள்ளுவார். அந்த அளவுக்கு பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும். இஸ்ரவேலே கேள், கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்து, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து. பாருங்க, கர்த்தாய் போதித்து. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்கிறோம், செல்ல கொடுத்துட்றோம். எனக்கு வேலை நடக்கணும், என் பிள்ளை என்ன செய்யுது, சின்ன 2 வயசு 1 வயசு குழந்தை, 6 மாத குழந்தை கூட என்ன ஆகுது, எனக்கு தெரியாததெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உள்ளே புகுந்து ஓடுதுங்க. எனக்கே உண்மை தெரியாது, கால் தான் வரும், இந்த தம்பி நீ எனக்கு அனுப்பினியா நோட்டீஸு, அது கூட எடுக்க தெரியல எனக்கு, எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லையா? சரி. ஆனால் இந்த பிள்ளைகள் பாருங்க,
நம்ம கருத்தாய் போதுன்னா வேதத்தை தான். நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் போகும் பொழுது பிள்ளைகளை இடதுபுறத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இங்கே பாரு, கடையை பாரு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன சொல்லணும்? போகும் பொழுது கர்த்தருடைய காரியங்களை, அல்லேலூயா, ஆண்டவருடைய சத்தியங்களை ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகணும். அதான் சொல்றாரு பாருங்க, உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும். அடுத்து என்னது? அந்த காலத்தில் தூங்கும் பொழுது கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கதை சொல்ல சொல்ல அந்த பிள்ளை என்ன ஆகும்? கேட்டுக்கிட்டு தூங்கிடும். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நிகழ்ச்சிகள், ஆதாம் ஏவாள், யோசுவா, யுத்தம், தாவீது, எத்தனையோ வேதத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கு. கதைன்னா நடந்த வரலாறு சொல்கிறேன். அது அப்படியே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க 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 பசுமரத்தில் ஆணியை அடித்தா என்ன ஆகும்? சதக்குன்னு பாயிற மாதிரி குழந்தைகளுக்கு அப்படி என்ன ஆகுமா? அந்த கதைகள், கதை வரலாறு அப்படியே இதயத்தில் பதியும். இதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதை விட்டு உலக கதை, மற்ற கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அடுத்து, எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. அப்போ எழுங்குகிற பொழுதும் எந்திரி ஸ்தோத்திரம் பண்ணு, பாடு, 10 நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணு. எப்படி சொல்லி ஆண்டவரை தான் நீ அது பண்ணா தான் உனக்கு டீ பிஸ்கட். அல்லேலூயா. இப்படி வலியுறுத்தி யாரை இப்போ வளர்க்கணுமா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யறதுன்னா சொல்லுங்க. நம்பர் 1, வீட்டில் உட்கார்ந்துருக்க போதும், வழி நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் எவைகளை குறித்து பேசி, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். செஞ்சீங்கன்னா பிள்ளை ஒரு காலும் அவன் வாலிப வயதில் வரும் பொழுது இடற மாட்டான். வாலிப பிள்ளையாக இருக்கிறவளை இடற மாட்டாங்க. நம்ம தைரியமாக பிள்ளையை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. இப்படி வளர்த்தாள். புரியுதா? அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக. அப்படின்னு அர்த்தம், இந்த புத்தகத்தை எந்த நேரமும் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் இந்த பரிசுத்த வேதத்தை கொடுத்து விடணும். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கு இவ்வளவு, அது ஒரு பைபிளையும் வச்சானே, படிக்கிறையே இல்லையோ, என்ன செய்யணும்? என்னப்பா லட்சம் கிடைக்கும், ஒரு வாத்தியார் வந்து இருக்க மாட்டார், 3/4 மணி நேரம் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ என்ன செய்யலாம்? பைபிள் எடுத்து படிக்கணும். நல்லா ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது எவ்வளோ லெசர் கிடைக்கும்னா அந்த டயத்தில் அந்த வேஸ்ட்டாக எல்லாம் பைபிள் எடுத்து நோட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நோட் எழுதிக்கிட்டே இருப்பேன் ஸ்கூலில் எல்லாம் லெசர் டைம் கிடைக்கும் பொழுது. அவை உன் கையிலே அடையாளமாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே. என்னிடத்துல பரிசுத்த வேதம் இருக்கு, பைபிள் இருக்கு, அதில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வார்த்தை இருக்கிறது. ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாக வாழ்வேன் என்ற இருதயத்தில் ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 2வது என்ன? அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் வசனங்களை எழுதணும். நிலைகளில், அடுத்து காம்பவுண்ட் சுவரில், வீட்டில் அல்லது எழுத வசனங்களை ஆணி அடித்து என்ன பண்ணணும்? தொங்கப்பட வேண்டும். பார்க்கையில் இந்த வசனம் பார்த்து படித்து மனப்படம் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, போதும், நேராகுது, ஆண்டோட வார்த்தைக்கு வருவோம். ஆக இது இன்னும் நிறைய சொல்லலாம். அதில் விசேஷமாக திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இங்கே திருச்சபையிலே கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு போய், என்னப்பா நீங்கள் கவனிச்சியா, சொன்னதை கேட்டியா, புரிஞ்சிச்சா, சொல்லு எங்களுக்கு என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே, இன்றைக்கி என்ன மிஸ்ஸு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, என்ன மேத்ஸு, இங்கிலீஷ் ஒருக்கா எடுத்து எழுது, ஹோம்ஒர்க் எழுது, நாளைக்கு அவங்க நோட்டில் பார்ப்பாங்க, இல்லைன்னா உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அதுக்கு பயப்படுற இல்லையோ, எப்படியாமல் பிள்ளை நல்லா படிக்கணும்னு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சொல்லுங்களேன் வாயை திறந்து. இந்த படிப்பு அழியுமா அழியாதா? அழியாத படிப்பு, பரலத்துக்கு கொண்டு போகிற படிப்பு, அதுக்கு முதல்ல கொடுக்குறீங்களா? இன்னைக்கு எத்தனை வசனம் மனப்படம் பண்ண, எத்தனை வசனம் எழுதி பார்த்த, சபைக்கு போனியே, சண்டே கிளாஸில் என்ன எடுத்தாங்க, சபைக்கு போனியே, ஊழியர் ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் முழுதும் கேட்க முடியாது, ஏதாவது ஒரு 4 வாரத்தை கேட்டிருக்கோம், அதை சொல்லு. இதை நம்ம கேட்குறோமா?
ஐயா பெற்றோர்கள் கேட்குறம கேட்கணும். கேட்டால் தான் இந்த பிள்ளை ஆகும். அடுத்த வாரம் அப்பா அம்மா கேட்பாங்க. அப்படி சொல்லலைன்னா அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடே போடாத. ஜெம்ஸில் அண்ணன் அகஸ்ட் சிவகுமார் இருக்கார். அவர் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்து போகும் பொழுது சண்டே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன வசனம் சொன்னாங்க, ஒன்றுமே சொல்லலையா, உனக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு பட்டினியாக போட்டாங்களாம். அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டாரு, கவனமாக இன்னைக்கு உலக அளவில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக கருத்தை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. யாருனால? பெற்ற தாயினால. போனீங்கன்னா பீகாருக்கு போனீங்கன்னா பீகார் மக்கள் அவரை கடவுள்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களும் படிப்பறிவு இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார், நல்ல சேவை செய்கிறார். இதெல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே ஊற்றப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை. அவை பெண்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் பிள்ளைகள் அன்பு செலுத்த வேண்டியதுதான். எதில் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப கர்த்தருடைய காரியங்களில் வேதத்தில் கண்டிப்பு இருக்கணும். மனசை கல்ல வச்சுங்க. 10 வசனம் உபச்சாதான். நீ சண்டை எதுக்கு நீ சர்ச்சுக்கு போனேன், ஒரு வசனம் தெரியாமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி மத்தியானம் அன்றைக்கி மட்டனாக இருந்தாலும் சரி கொடுக்காதீங்க. மட்டனோ மீனோ கொடுக்கவே கூட. கல்லை இருதயத்தை கல்லாக வைத்து கொள்ள வேண்டும். நீ வசனத்தை படித்தா தான் நைட்டு தான் உனக்கு சாப்பாடு. எந்த தாய் தப்புனா சொல்ல முடியுமா? அதுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நீ பேர் வைக்கிற பாப்பா பேர் என்ன, உன் பேர் என்னம்மா? பிள்ளை பிரியங்கா. இப்படி செய்வியா? ஜாக்சன் செய்யணுமா? செய்யணும். அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா வளருங்க, அன்பு செலுத்துங்க. கர்த்தருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு நீங்கள் நல்லா செய்யுங்க. இல்லை என்றால் நீ ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படி. அப்போ தான் உனக்கு இது. அது எது கேட்டாலும் கர்த்தரிடத்தில் போய் கேள். உங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு பேனாவோ ஒரு எதுக்கு பேர் என்ன பொருள்களோ கேட்கும் ஆசைப்பட்டு. எது கேட்டாலும் விவரம் தெரிஞ்ச உடனே முதல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இந்த பொருளை தாருமென்னு சொல்லி யார்கிட்ட என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கணும்? ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்து, அப்பா ஏசப்பா எனக்கு இது விரும்புகிறேன், எங்கள் அப்பா அம்மா கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் அப்பாவனை பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஜெபத்தை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அது மாதிரி காலேஜ் ஹைஸ்கூல் படிக்கும் பொழுது, அடுத்து பிரைமரி ஸ்கூல் படிக்கும் பொழுது, அடுத்து காலேஜ் போகும்போது என்ன ஃபீஸ் வேணாலும் அப்பா அம்மாட்ட முதல்ல கேட்காதீங்க. பிள்ளைகள் இப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் முதல்ல யார்கிட்ட வைப்பாங்க? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மாட்ட வந்து கேட்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சரி, போதும், நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வாரத்தின் முதலாம் நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த மனமகிழ்ச்சி நாளிலே திருச்சபையில் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களோடு ஆண்டவராய் ஆவியானவர் இந்த அருமையான பெற்றோர்களுக்கு தம்பி ஜாக்சன், மகள் பிரியங்கா, ஜாக்சன் ரைமன் ராஜ் என்ற ஸ்தேவானுக்கும் பிரியங்கா மேரிக்கும் நீர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஆண்டவருடைய பிள்ளையாக அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்ததற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த திருச்சபைக்கும் தேவனுடைய சபைக்கும் ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குழந்தை பிறந்த திருச்சபையில் வந்து ஆசாரின் இடத்துல கொடுத்து அவன் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், அடுத்து அவன் பெயரிடப்பட வேண்டும் என்று சொன்ன நியமத்தின்படி, கட்டளையின்படி அருமையான இந்த பெற்றோராகிய தம்பி ஜாக்சன் ரைமன் ராஜ் என்ற ஸ்தேவானுக்கும் மகள் பிரியங்கா மேரிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான மகளை செரிஷா ஃபெபி என்ற பெயரிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெயர் சூட்டுகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.
செர்சா என்றால் எருசலேம். எருசலேம் என்றால் என்னது? சமாதானம். தேவன் வாசம் பண்ணுகிற அப்பத்தின் வீடு. ஹல்லேலூயா. சமாதானம். என்றென்றைக்கும் இந்த மகள் சமாதத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, எருசலேம் வாழ்வை காண்பா என்று 128 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த திருச்சபையிலே இந்த மகள் வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சி உள்ளவராகும். வரும் நாட்களிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்தில் இருக்கிற எருசலேம் இருக்கா, அந்த எருசலேத்திலே நாம் எல்லாரும் இந்த குழந்தையை பார்க்கும்படியாக, கர்த்தர் ஆசிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஃபெமி என்றால் காட் லவ்ஸ் மீ. என்னை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. 2 பேரையும் சேர்த்து வைத்தபடியினால் கர்த்தர் என்றென்றைக்கும் இந்த மகளை நேசிக்கிற மகளாக, இந்த மகளும் கர்த்தர் நேசிக்கிற மகளாக, ஒரு யோசேப்பை போல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மகள் கர்த்தர் வழங்கும்படியாக ஓ ஷாபா லாதரி கபபபபபபா கர்த்தருடைய வல்லமையினால் ஓ மகளை நிரப்புவதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம் அப்பா. ஓ உச்சந்தலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த வாழ்க்கையோடு வாழ ஆண்டவரே, குழந்தை வளர வளர ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் லூக்கா 2 கடைசியில இயேசுவானவர் இதோ தேவ ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனிதனுடைய தயவிலும் விருத்தி அடைந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் இந்த குழந்தையை விருத்தி அடைந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மகளாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எந்த வியாதிகளும் கொடிய தாக்குதலான வியாதிகளும் தாக்காதபடி கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்பு ஆரோக்கியம் என்ற சுகத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சாதி பிசாசும், பொல்லாத ஆவிகள், மாந்திரிக சூனி ஆவிகள், மனுஷ ஆவிகள், விக்கிரத்தின் வல்லமைகள், முற்பிதாக்களுடைய சாபத்தின் வல்லமைகள் எதுவும் பிள்ளையை பின் தொடராதபடி தேவனுடைய பாதுகாப்புக்குள் பராமரிப்புகள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கதாவே முக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மகள் வளர வளர உலகத்தை வெறுக்கிற மகளாக, உன்னதமான தேவனை சார்ந்து வாழக்கூடிய மகளாக, எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி இந்த மகள் ஆண்டவரே வாழ நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. பரிசுத்த வேதத்தை நேசிக்கிற மகளாக, அதை வாசித்து தியானிக்கிற மகளாக, ஒரு நாட்களில் ஆண்டவருக்கு அநேக ஆத்தும ஆதாயப்படுத்துகிற எஸ்தரை போல தேவன் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உண்ணுகிற உணவு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற நீர் மூலமா எந்த விதமான கிருமிகளும் பிள்ளையை தாக்காதபடி குழந்தைக்குரிய தூதனை கர்த்தர் அனுப்பி பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். பிள்ளைக்கு ஜெருஷா ஃபெமி என்று சோத்திரம் பெயர் சூட்டி இருக்கப்பட்டிருக்கு. பிள்ளை அவண்ணமாகவே பேரின்படியாகவே பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பரமகுயவனே, உமது கரங்களில் பிள்ளையை கொடுத்து விட்டோமே. பரமகுயவனே, உமது கரங்களில் பிள்ளையை கொடுத்து விட்டோமே. உங்க சித்தம் போல பிள்ளையை வளர்த்துமே. உங்க சித்தம் போல பிள்ளையை நடத்துமே. அன்பின் தெய்வமே, பிள்ளையை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவோம்.